இந்த காணொலி பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய PSI மங்கள் முகி அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் சீரிஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட வலைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மங்கள் முகி அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தன்னோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் ஆகுறாங்க. அப்படியானாலும் அவங்களுக்கு இந்த ஜெண்டர் இருக்கு இல்லையா, அதால பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி இதுக்குள்ள ஒரு மர்டர் மிஷி வர ஆரம்பிக்குது. ஸோ பர்சனல் லைஃப்ல இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அந்த கேஸை விசாரிக்கும் போது அவங்களுக்கு பல எதிர்பாராத திருப்பங்கள் வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சைட்ல ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க தூக்கத்தில் இருக்கும்போது அவங்களோட சின்ன பிளாஷ்பேக் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இவங்களுக்கு பெண் தன்மை, அதாவது பையனா பிறந்திருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களை பெண்ணா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த பார்த்து அப்பா அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. காலையில இவங்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. அந்த முகத்துல ஷேவ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இவங்களோட வேலைக்கு தயாராக கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது கீழே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. வெளியில வந்து பார்க்கும்போது இவங்களோட கூட பிறந்த தங்கச்சி இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வெளியிலவே நின்றுகிட்டு இருக்காங்க. இவங்க கீழே இறங்கி போய் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி பேக் உள்ள கைவிட பத்திரிக்கை தான் கொண்டு வந்திருக்காங்களோ. அவன் மாப்பிள்ளை எந்த ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்ததுக்கான காரணம் இது இல்லை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. நாலு பின்ன இவங்க சொத்து கேட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சைன் வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்த உன்னோட வீட்டுக்குள்ள நான் வரவும் விரும்பல, நீ கல்யாணத்துக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசிட்டு போக இவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள போறாங்க. இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பெண்ணா மாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிரான்சிஷன்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்காக சில மருந்துகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போலீஸ் உடைய அணிஞ்சுக்கிட்டு காவல் நிலையத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ வாரணாசியில இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதே இடத்துல ஒரு சீனியர் அம்மாவை காமிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்காது. அதையும் தாண்டி இவங்க லேடிஸோட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது செம்ம கடுப்பாக்குறாங்க. அவங்க உள்ள போறது அவங்களுக்கே தெரியாம லாக் பண்ணிட்டு அவங்க கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல இந்த வாரணாசியில ஒரு ஃபாரினர் பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிட்டாரு போல, என்ன ஒருத்தன் ஏமாத்தி இந்த பொருளை வித்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க தடுமாறுறாங்க. சரி, அந்த மங்கள் முகியை கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து விட்டுட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அப்படியே கற்பனை சீனியர் ஆபீசர் கூப்பிட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நீ எங்களோட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு, அதான் உனக்காக ஆண்கள் கழிப்பறை இருக்கு இல்லையா, நீ அங்க போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இவங்களை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது கூடவே ஸ்டேஷன்ல இருக்க ஒரு வேலையை கூட அவங்க பண்ணக்கூடாது, அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கணும், அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும், அந்த சேரு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை இந்த மங்கள் முகிக்கு வச்சிருக்காங்க. இதுதான் அவனோட தகுதி அப்படின்ற மாதிரி இவங்களை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே இடத்துக்கு, அதாவது வாரணாசிக்கு மும்பைல பிரபலமா ஒரு சீரியல் போய்கிட்டு இருக்கு போல, அந்த சீரியல்ல இருந்து ஒரு 2 எபிசோட மட்டும் இங்க எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. இதுக்காக போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல முதல்ல அந்த சீனியர் ஆபீசர் யோசிக்கிறாங்க. அண்ட் பட்டண மங்கள் முகிய வந்து நான் அந்த இடத்துக்கு போகலாமா, நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாமான்னு கேட்க இவங்க யோசிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல வேற ஆள் இல்லாததால போ, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீ தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கற்பனை அதை இடத்த காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு சீரியல் ஷூட்டிங் அப்படின்றதால ரொம்ப பரபரப்பான ஒரு செட்டு. அண்ட் அங்க இருக்க ப்ரொடியூசரும் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம், சீக்கிரமா எடுங்கடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் ப்ரெஷர் போட்டு பரபரப்பா வச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ஹீரோயின் அங்க போறாங்க. அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சினிமாவை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்க போல. இதனால மானிட்டர் பக்கத்துல உட்காந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஹெட்போன் மாதிரி வச்சிருக்காரு. மேம், இந்த ஆக்டர்ஸ் என்ன பேசுறாங்க அப்படின்றது நம்மளால இதுல தெரிஞ்சுக்க முடியும், நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அவரோட வேலை இருக்கு போல அதை பார்க்கணும்னு போக இவங்க அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து சீரியலோட 2 மெயின் கேரக்டர்ஸ்டையும் மைக் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க கேஷுவலா பேசிக்கிட்டே இருக்கிறத இவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பதட்டமான கான்வர்சேஷன் போல இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சது அப்படின்னா என்னோட பேரே போயிடும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நடிகையும் பேசிக்கிட்டே இருக்க நடிகன் இருக்கா இல்லையா, அவர் இவங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, பெருசா எடுத்துக்காம விட்டுடுறாங்க. அப்படியே கற்பனை ஷூட்டிங்ல எல்லாமே ரெடி ஆயிடுறாங்க. இன்னைக்கு ஹீரோயினோட ஷூட்டிங் இல்ல அப்படின்றதால அவங்களுக்கு டூப் மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டாங்க. இங்க ஹீரோ மட்டும் தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் மேக்கப் எல்லாத்தையும் போட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றாரு. அங்கிருந்து வெளியே வந்து இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்க விவரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வண்டியில வேகமா போய்கிட்டே இருக்கும்போது இவர் அவங்கள பார்க்கணும், அதாவது லிப்ட் கேட்கணும் அப்படின்றது தான் சீன். இதை இவங்க போய்டிக் ரேஞ்சுக்கு எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல அங்க இருக்க டேரக்டர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு மாதிரி தலை சுத்திரமா இருக்கு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, மேபி வெயில்ல எப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட்டுட்டு இதுதான் சீனா, சரி போப்பா யாருப்பா அந்த டூப், வண்டியை கரெக்டா ஓட்டிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜீப்ல வந்துகிட்டே இருக்கும்போது இவர் லிப்ட் கேட்கணும் அப்படின்றதான் சீன் இல்லையா. அந்த சீன் இங்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த
இந்த நபர் வண்டி வரும்போது லிஃப்ட் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கையை நீட்ட வண்டி கொஞ்சம் ஸ்பீடா வந்துகிட்டே இருக்கு. அது கூடவே அவருக்கு தலை சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா, பொத்துன்னு தெரியாம வண்டி முன்னாடி விழுந்து போக அங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியோ அந்த நபர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் பதட்டமாயிடுறாங்க. ஏன்னா உலகமே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சீரியல்ல இருக்க பெரிய பெரிய ஆக்டருக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க மொத்த பேரும் இதை கவர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த வண்டியை ஓட்டினார் இல்லையா அந்த நபரை போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். விசாரிக்கும் போது அந்த நபர் கிட்ட லைசன்ஸே கிடையாது. இருந்தாலும் நான் பொறுமையா தான் போய்கிட்டே இருந்தேன். அவர் குறுக்குல வந்து விழுந்தா லைசன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் இப்படி நடக்கத்தானே மேம் செய்யும், நான் எதுவுமே பண்ண கிடையாது மேம் அப்படின்ற மாதிரி அழுது புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இதுல இருக்கிற விஷயங்களை கொஞ்சமாவது விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன போக ஆரம்பிக்க பட்டுன்னு உங்களோட சீனியர் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா மேல இடத்துல இருந்து எவ்வளவு பிரஷர் தெரியுமா, அவன் தான் இதை பண்ணியிருக்கான், ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி முடிக்க வேண்டியதுதான், இதுல காம்ப்ளிகேஷனே ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி டிவியை பார்க்க அந்த நடிகர் இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு தகவல். ஸோ எல்லாரும் அப்செட் ஆயிடுறாங்க. இந்த கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிக்கிட்டு அவங்களோட அம்மா ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. கல்யாண வேலைகள்லாம் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்குமா, இந்த கல்யாணத்துக்கு நீ வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அம்மா மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. கூட இருக்க தங்கச்சியோ கூட இருக்க அப்பாவோ நீ வந்தனாவே எங்களோட குடும்பத்துக்கே அது அசிங்கம், நீ வரவே கூடாது அப்படின்ற மாதிரி போனை திட்டி வைக்கிறாங்க அப்படின்றது இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த சீரியலோட ப்ரொடியூசர் இருக்கா இல்லையா அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் ஹீரோவே இறந்து போயிட்டான், இதுக்கு மேல இந்த சீரியலை நம்ம எப்படிடா கொண்டு போக போறோம் அப்படின்ற மாதிரி ரைட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போன் பண்ணி நாயகன் இப்ப இல்ல, அதுக்கேத்த மாதிரி உன்னோட கதையை மாத்தி எழுத முடியுமான்னு கேட்க இவங்க தயங்குறாங்க. என்னம்மா நீ கோஸ்ட் ரைட்டர் தானே, நான் சொல்ற விஷயங்கள் எழுதுமா அது போதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அவங்களோட எழுதி வச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாயகன் இல்லாத எபிசோட்ஸை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அந்த செட்ல இருக்க எல்லார்கிட்டயும் ஒரு சில விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் ப்ரொடியூசருக்கு தெரிய ஆரம்பிக்குது, எதுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வேக வேகமா அவங்கள பார்க்கணும் வர ஆரம்பிக்க. அதே சமயத்துல ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குப்பை தொட்டியில ஒரு நபர் குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டில் அவரோட கையை கிழிக்குது அப்படின்ற மாதிரியோ இந்த விஷயத்த அவங்க பாக்குறாங்க. என்னப்பா குப்பை எடுக்கும்போது கிளவுஸ் போடணும்னு தெரியாதா, சரி பார்த்து பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கடந்து போய் இந்த ப்ரொடியூசரை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ரொடியூசரும் மேம் இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்சிடென்ட் தான், எதுக்காக உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து அனுப்பிவிட ஆரம்பிக்க. அப்படியே கட் பண்ண ஹீரோயினோட அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்லாம் இருக்கு இல்லையா அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆபீஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்களா நீ சின்ன வயசுல ஆம்பளையா இருந்து இப்ப இவ்வளவு அழகா மாறிட்டியாமா, சரி உன்னோட ஜெண்டர் இங்க மாத்தணும் அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் எடுத்துக்கிட்டு வந்திருக்க, உன்னோட ஜெண்டர் மாறிடுச்சு அப்படின்றத நாங்க எப்படி நம்பணும், எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா, சோ அந்த ப்ரூஃபை நாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தகாத முறையில நடந்துக்கணும் ட்ரை பண்ண பொறுமை இழக்கிறாங்க. இருக்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுட்டு எனக்கு இந்த கரெக்ஷன் பண்ணவே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இறந்து போன அந்த நபரோட டெட் பாடியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக அதை முழுக்க அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் கிடைக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா இறந்து போன நபரோட உதடுகள் முகங்கள் அப்படின்ற எல்லாமே ப்ளூ கலர்ல மாறி இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இது மாறினதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வர ஆரம்பிக்குது. என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க ஜிபே ஓடல, இதெல்லாம் நீ பார்த்து வைக்க மாட்டியா, இன்னும் 5 நிமிஷத்துல நீ இங்க இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வேக வேகமா கிளம்பலான்னு ட்ரை பண்ண. அப்பதான் ஒரு அம்மா என் பையனை இப்படி இறந்துட்டனே அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அது அழுதுகிட்டே இருக்கும்போது இறந்து போன காரணமும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது, அதாவது நாயகிக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த சீரியல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல குப்பைகள் போடுற இடத்துல ஒரு நபர் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து கையை கீச்சிக்கினார் இருக்கே அந்த நபர் தான் இறந்து போயிருக்கார். அவர் இறந்து போனதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா பாம்போட விஷம் உள்ளே ஏறி இருக்கு, பாம்பு கொத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாம்பு கொத்தினதுக்கான ஒரே ஒரு அடையாளம் கூட அவரோட உடம்புல இல்ல. நீங்க தப்பா பார்த்துட்டு என்னோட பையனை சாகடிச்சிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி அழுது புதம்பிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. வேக வேகமா அந்த நபரோட டெட் பாடியை பார்க்கும்போது அவனோட முகத்திலயும் ப்ளூ கலரா மாறப்பட்டிருக்கு. சோ இறந்து போற சீரியல் ஆக்டரும் இவனும் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா காமனா கனெக்ட் ஆயிருக்க விஷயம் அந்த பாத்ரூம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவனும் அந்த பாத்ரூம்ல இருக்க குப்பை தட்டி எடுக்கும் போது தான் கையில கிழிச்சிருக்கு. சோ உடம்புல எந்த காயமும் இல்ல, இதை தவிர அப்படின்ற மாதிரி இருக்குல்ல ரெண்டுத்தையும் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீரியல் ஆக்டர் இறந்து போனது கொலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இந்த கொலையை விசாரிக்கணும். அதாவது அந்த சீரியல் எடுக்க வந்த கும்பல் இருக்கு இல்லையா அவங்க எல்லாருமே கிளம்பி மும்பைக்கே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் அவங்கள விசாரிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சீனியர் ஆபீசர் கிட்ட கொண்டு போக அவங்க ஏற்கனவே இந்த கேஸை மூடியாச்சு, அதுக்கான பணமும் நம்ம கிட்ட வந்துச்சு, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குறுக்குல பூந்து என்ன நீ விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களே அவங்க ஜெண்டர் ரீதியாகவும் சரி இவங்களோட வேலை ரீதியாகவும் சரி போட்டு பயங்கரமா இவங்களை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கும்போது இவங்க முடிவுல ஒரே ஒரு வார்த்தை, இந்த கேஸை நீங்க ஹேண்டில் பண்ணல அப்படின்னா நான் பெரிய இடத்துல கொண்டு போக வேண்டியிருக்கோம், அது மூலமா நான் மும்பை போறது உறுதிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல எதிரில் இருக்கவங்க ஒரே ஒரு டீலிங் தான், நான் உன்னை மும்பை அனுப்புறேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷனோட அப்படின்ற மாதிரி வெள்ளை பேப்பர்ல சைனை வாங்கிட்டு உனக்கு நான் 10 நாள்
டைம் தரேன், இது ஆக்சிடென்ட் கிடையாது, கொலை தான் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சு யார் கொலை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டானா நான் இல்ல, இங்க இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் உனக்கு சல்யூட் அடிப்பாங்க, அப்படி இல்லன்னு வையா நீ சைன் போட்டுப்ப, இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துப்ப, பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க யோசிக்கிறாங்க என்னால முடியும் அப்படின்ற மாதிரி சேலஞ்சோட அங்க இருந்து கிளம்பி மும்பை போறாங்க. அந்த மும்பை போலீஸ்காரங்க யாருக்குமே இவங்க ஒரு திருநங்கை அப்படின்ற விஷயம் தெரியாது. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு 2 கேரக்டர் நமக்கு காமிக்கிறாங்க. எஸ்ஐ பேரு கடம் அப்படின்றது, அங்க இருக்க சீனியர் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் ஈடுபாடா அதிகமா பேசக்கூடிய ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோயினை பார்த்தது வழிய ஆரம்பிக்கிறாரு, உங்களுக்கு எந்த உதவினாலும் கேளுங்க நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்கள அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அந்த ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, சீரியல் ஆக்டர், அவங்கள பார்க்க போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் கூடவே போகலான்னு ட்ரை பண்றாரு. திடீர்னு ஒரு வேலை வந்ததால கடம் அப்படின்ற ஒரு எஸ்ஐ இருக்கா இல்லையா, அவரை கூப்பிட்டுக்கிட்டு நாயகி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல சீரியல் ஆக்டரும் அந்த ப்ரொடியூசர் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் மங்கள்முகி போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, இவங்க ப்ரெஷரா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க தெரியப்படுத்திட்டு மங்கள்முகி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த செட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வெளியில போனோம் அப்படின்னா பிரச்சனையாகும், இதனால அவங்க இல்ல அவங்களோட டூப்பை வச்சுதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி மங்கள்முகி கிட்ட சொல்லி அனுப்ப அவங்க வீடு வரைக்கும் போய் செக் பண்ணி பாக்குறாங்க, அங்கேயும் இல்லை. இதனால அவங்கள பார்த்தாகணும், அதுக்கு வேற ஏதாவது வழியை தேடி ஆகணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த இடத்துக்கு வேக வேகமா கிளம்பி வந்துட்டாங்க. ஆனா எங்க போய் தங்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. இதனால இவங்களோட சீனியர் ஆபீசருக்கு போன் பண்ணி ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்க, அம்மா போலீஸ் வேலை அப்படின்னா எல்லாம் பொறுமையா தான் ஆகும், ஒரு 10-15 நாள் பொறுமையா ஏதாவது பண்ணி தரேன், அது வரைக்கும் நீ பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்க நல்ல தூக்கம் வருமே அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு போக இவங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த எல்லா விஷயங்களையும் கடம் இருக்கா இல்லையா, அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அதே சமயத்துலதான் இவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த சீரியல் ஆக்டர்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். ஸோ வேக வேகமா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகணும் ட்ரை பண்ண அங்க ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று போகிட்டு இருக்கு, ட்ரக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 போலீஸ்காரங்களை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்க இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஆக்டர்ஸ் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேருமே அவங்கள சுத்தி வளைக்கிறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க கிட்ட விசாரணை நடத்தணும், அதுக்கு முன்னாடி இவங்களோட பிளட் சாம்பிள் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன நீங்க வெறுப்பேத்தி பாக்குறீங்களா, என் கரியரை காலி பண்ணதான் நீங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல ஒரு நபர் கண் வச்சிருக்காரு, அந்த கண் எடுத்து சுட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது சீனியர் ஆபீசர் இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு வராரு. இவங்களை இப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது மங்கள்முகி நிலையா நிக்கிறாங்க, பிளட் சாம்பிள் எடுத்தா மட்டும்தான் இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல சீனியர் ஆபீசரே இவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர்ல தான் இருக்கா இல்லையா, இதனால சரின்னு சம்மதிக்கிறாரு. அந்த வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது நடுவுல ப்ரொடியூசர் இருக்காரு, ஹீரோயின் இப்போ பிரச்சனையில இருக்காங்க. இதனால ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இல்லாம ஏதாவது எபிசோட நீ எழுத முடியுமாமா அப்படின்ற மாதிரி ரைட்டர் கிட்ட கேட்க அவங்க குழம்பி போறாங்க, என்னையா இது அப்படின்ற மாதிரி பயங்கரமா திங்க் பண்ணிக்கிட்டு எபிசோட்ஸை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது, அவங்க இங்க தங்க இடம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால கடமை என்ன பண்றாருன்னா அவரோட வீட்டுக்கு அவங்களுக்கு தனியா ஒரு ரூமை கொடுத்து தங்க வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மூலமா கடமோட லைஃப்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா தான் போய்கிட்டே இருந்திருக்கு போல. திடீர்னு ஒருத்தரோட அவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு இப்ப இவங்க 2 பேருமே பிரிய போறாங்க, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு காம்பன்சேஷனா ஒரு 10 லட்சம் கிலோ டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏமாத்தி சம்பாரிச்சேன் அப்படின்னா அவ்வளவு என்கிட்ட இருக்கும், இதனால என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. ஸோ இவங்க 2 பேரோட வாழ்க்கையிலும் வெவ்வேறு விஷயங்களை பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த ஹீரோயின் இருக்காங்களே சீரியல் ஆக்டர், அவங்க எழுத மொபைல் போனை பார்க்க ஆரம்பிக்க சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரு விஷயம் வைரலா போக்கிட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னா இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம். காரணம் என்ன அப்படின்னா நேத்து பிளட் சாம்பிள் எடுத்தாங்களே அதுல இவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு போல. இது இறந்து போற அந்த ஆக்டரோட குழந்தையா அப்படின்ற மாதிரி பல தரப்புல இருந்து நிறைய விதமான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மென்டலா டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. உடனே ப்ரொடியூசருக்கு போன் அடிச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது ஒன்னும் பிரச்சனை இல்லமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், நீ அவர்கிட்ட போற அப்படின்னா எதுவுமே ஆகாதுன்னு சொல்ல இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க கடன் கூட சேர்ந்துக்கிட்டு இறந்து போன நபரோட வீட்டுக்கு போய் விசாரிக்கணும்னு ட்ரை பண்ண இங்க இருக்க கேர்டேக்கர் மூலமா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவங்களோட முதல் அசம்ஷன் என்ன அப்படின்னா இறந்து போனாலே அந்த ஆக்டர் அவங்களோட குழந்தை தான், இப்போ இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா அது அவரோட குழந்தையே கிடையாது தம்பி, அவரோட வாழ்க்கையில நடக்கிற இன்ப துன்பம் எல்லாமே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா, இது அவன் என்கிட்ட சொன்னதே கிடையாது, இது மூலமாவே கன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா, என்னால கண்டிப்பா சொல்ல முடியுது அவனோட குழந்தை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 2 பேரும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா அந்த ப்ரொடியூசர் கூட இந்த நடிகைக்கு தொடர்பு இருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் போக ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நடிகைக்கு அந்த ப்ரொடியூசர் குறுக்குல வந்துகிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி இறந்து போனவரோட அதிகமான பணம் அவன் வச்சிருக்காரு. ஸோ வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கலான்னு போக மங்கள் முகி அந்த நடிகை கிட்ட போறாங்க. அதை நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணி கோர்ட் ஆர்டரோட போகும்போது அவங்க சாம்பிள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு 2 திருநங்கைகள் அந்த ப்ரொடியூசர் கிட்ட போய் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ற அப்படின்ற பேர்ல அவரோட ஒரு சில சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துன்றாங்க. 2 சாம்பிளும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த நடிகை இருக்காங்களே சீரியல் நடிகை, அவங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். என்னோட ரெப்புடேஷன் போயிடுச்சு. இப்ப என்னோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல என்னால உயிர் வாழ முடியாது. என்னோட சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி நோட்டை சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பதட்டம் அடைஞ்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா ஓடி வந்து பார்க்கும்போது அவங்க மேல எண்ணெய்கள் எல்லாத்தையும் ஊத்தி தற்கொலை பண்ணிக்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க கதவை உடைச்சுக்கிட்டு அவங்களை காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே அந்த நபர் இறந்து போயிருக்காரு, அதாவது அவரை கொலை பண்ணிருக்காங்க, அந்த விஷயத்த ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் நீ எதுக்காக இதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இறந்து போனா இல்லையா அந்த நபருக்கும் இவங்களுக்கும் நெருக்கமான காதல் இருந்தது. 2 பேருக்கும் சேர்ந்துதான் அந்த குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சது அப்படின்னா இவங்க 2 பேருமே இந்த சீரியல்ல இருக்க விட மாட்டா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ ஹீரோயின் அன்னைக்கு ஹெட்போன்ல கேட்டாங்க இல்லையா, அப்பயும் இதே சண்டை தான் நடந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க சொல்லிக்கிட்டு அவன் இல்லாத வாழ்க்கையை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இவங்க ஆறுதல்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல கடன் வந்து அவங்க கூட பயணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவுல அந்த 2 சீனியர் ஆபீசர்ஸ்மே போன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த சைடு இருக்க 2 பேருமே அது எடுக்கிறதா தெரியல. பயங்கர கோபத்தோடு இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ப்ரொடியூசர் இருக்காலே மும்பைல இருக்க சீனியர் ஆபீசரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. கொஞ்சம் கொஞ்சமா மூக்கு கடிச்சு வந்துகிட்டே இருக்கா. உனக்கு எதுக்காக நான் பணம் கொடுத்தேன், இந்த கேஸை இத்தோட முடிச்சிரியா அப்படின்ற மாதிரி கண்ட மேனிக்கு ப்ரொடியூசர் திட்டிட்டு போக முதல் வேலையா அந்த கடன் இருக்கா இல்லையா அவரை பிடிச்சிட்டே உனக்கு என்ன வேலை கொடுத்த, நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நீங்க கொடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு பாரு, நெகட்டிவ் தான் வந்திருக்கு, இதெல்லாம் உனக்கு தேவைதான, ஒழுங்கா நான் சொல்ற வேலையை பாருப்போ அப்படின்ற மாதிரி கண்ட மேனிக்கு தரக்குறைவா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே மங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் இது எல்லாத்தையும் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் மேல எல்லா பழியும் போட்டுக்கிட்டு இங்க எல்லாமே கிளியரா இருக்கு. அவர் இறந்து போனது ஒரு ஆக்சிடென்ட் தான், இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க நான் விரும்பல, நான் உடனடியா கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து கதவை யாரும் வெளிப்பக்கமா பூட்டிட்டுறாங்க. அதே சமயத்துல கடன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு போன் கால். வேகமா வீட்டுக்கு போக வீட்டுக்கு வெளியில இவரோட முன்னாள் மனைவி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னையா கோர்ட்ல கேஸ் போக்கிட்டே இருக்கும்போது உள்ள வேற ஒரு பொண்ணு இறக்கி இருக்க போல, இது எல்லாத்தையும் எடுத்து நான் சோசியல் மீடியால போடுறியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்க மங்கள் செம்ம கடுப்பாக்குறாங்க. இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவனை விட ரொம்ப பெரிய தப்பு, அவரோட பணத்தை எல்லாத்தையும் புடுங்க பாக்குறேன், நீ எல்லாம் மனுஷிதாரா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதையும் தாண்டி இவங்க போலீஸ் தான் இல்லையா, இவங்களுக்கு நிறைய செக்ஷன்லாம் தெரியும், அதை பத்தி எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் அவங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப இவங்க 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இன்னைக்கு கிளம்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, சண்டையில ட்ரெயினை தவற விட்டுட்டாங்க, இதனால இதுக்கு அடுத்த நாள் காலையில போகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது கடம் உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் என்னோட வாழ்க்கையில பயங்கரமான நெகட்டிவிட்டி மட்டும் தான் இருந்தது, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவா மாறிட்டு இருக்கு, நீ கூடவே இருந்துட்டு மங்கள் அப்படின்ற மாதிரி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டே இருக்கும்போது இவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. இல்ல நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், அதை நீ எப்படி எடுத்தப்பன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தயங்கிட்டு நான் ஒரு திருநங்கை அப்படின்ற விஷயத்த சொல்ல இவருக்கு முகமே மாறி போயிடுது. வேகமா அவங்கள விட்டுட்டு தனிமையில போகிறாரு. பயங்கரமா உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு வேகமா மங்கள் முகிய பார்க்கணும், நான் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது, தப்பு முழுக்கவே என்னோட இதுதான் அப்படின்ற மாதிரி வேகமா வந்து அவங்க குளிக்கிற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அங்க வெளியில நின்று பயங்கரமான மன்னிப்புகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அவங்க அங்க இல்ல, இந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே கற்பனை இறந்து போன நபரோட கல்லறை முன்னாடி அந்த ரைட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்த ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு மங்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பார்த்தது ஒரு மாதிரியா இருக்காமா, நீங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களோட முகத்துல லைட்டா போயும் இல்ல நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் மங்கள் அவங்களோட பேக் இங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த கவனிக்கிறாங்க. அந்த பேக் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கடம் கிட்ட இருந்து போன் கால் வர ஆரம்பிக்குது. வேகமா அவரை போய் சந்திக்கும் போது அது மூலமா தான் இறந்து போன நபர் ஆக்சிடென்ட்ல இறந்து போக கிடையாது, அவருக்கு பாம்போட விஷம் செலுத்தப்பட்டிருக்கு, அதனால தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா உடம்பு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது எங்கேயுமே பாம்பு குத்துனதுக்கான அடையாளமே இல்லை. இதெல்லாம் ஸ்டேஞ்சா இருக்கே அப்படின்ற மாதிரி
மாதிரி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் ஒரு நபர்கிட்ட கொடுக்கும்போது அவர் பயங்கர ஷாக் ஆயிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா பாம்புகள் தீண்டுச்சு அப்படின்னா 2 mg விஷம் தான் உடம்புக்குள்ள போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவரோட உடம்புக்குள்ள 10 mg வரைக்கும் எடுத்திருக்காங்க. சோ பாம்பு கிட்டத்தட்ட 5 வாட்டி கொத்தினா மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிவாகும். ஆனா அவரோட உடம்புல எந்த விதமான காயங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இது மூலமாவே அவரை பாம்பு கொத்தல, மேபி அந்த விஷயத்தை அவன் எடுத்திருக்கலாம் அப்படின்ற விஷயம் தெளிவாகுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது இல்லீகலா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விற்கிற ஒரு குரூப் இந்த ஏரியால இருந்துகிட்டு தான் இருக்கு, இன்னமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பத்தின ஒரு சில ரிசர்ச் எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன். அது மூலமா அவங்களோட உடம்புல பாம்போட டாட்டூ குத்துறதை அவங்க வழக்கமா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பேரலா நமக்கு அந்த ரைட்டரோட முதுகுல ஒரு பாம்போட வரைபடம் இருக்கு, அதாவது டாட்டூ குத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க தெளிவுபடுத்திட்டு இந்த போலீஸ்காரன் கிட்டே போக ஆரம்பிக்குது. அவங்க இந்த பாம்போட விஷயம் எப்படி அவருக்குள்ள போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இவருக்குள்ளே ஒரு பையனும் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இல்லையா, மேபி இந்த பாத்ரூம்ல ஏதாவது கரெக்டா இருக்கலாம் இல்லையா, பாத்ரூம்ல பாட்டில்ல விஷம் எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா அப்படின்ற திங்கிங்ல இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு இந்த விஷம் எப்படி கிடைச்சது அப்படின்ற ஒரு தாட். இதனால லோக்கல்ல இருக்க எல்லா இடத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட மொபைல் போன யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்க, இன்னொரு பக்கத்துல அந்த ரைட்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க மார்க்கெட் போறாங்க. நிறைய இந்த இறைச்சிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே ஆள் போகாத ஒரு இடம் இருக்கு, அங்க போகும்போது நிறைய பானைகள், அங்க ஒரு மீன் தொட்டி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வாங்கிட்டு வந்த இறைச்சிகள் எல்லாத்தையும் போடும்போது பாம்புகள் வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. சோ லிட்டரலி இங்க பாம்புகளை இவங்க செல்ல பிராணி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு, அதே சமயத்துல இந்த மும்பைல இருக்க சீனியர் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவருக்கு ஹீரோயினோட சீனியர் ஆபீசர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் வந்திருக்கவங்க ஒரு பெண் கிடையாது, ஒரு திருநங்கை அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர டென்ஷனோட கடமை கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. கடும் இந்த கேஸ் விசாரிக்க வேணாம், இந்த கேஸை மூடிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நான் அன்னைக்கே சொன்னேன். அதான் இன்ன வரைக்கும் இந்த கேஸ் பின்னாடி நீங்க சுத்திக்கிட்டே இருக்கீங்க, இது எனக்கு ரொம்ப கோபத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி அவரை ஒரு பக்கம் திட்டிட்டு, அதே சமயத்துல ஹீரோயினை கூப்பிட்டு இந்த கேஸை நீ தேவையில்லாம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எந்த லீடு கிடைச்சாலும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நீ அவங்களாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களை ஜெண்டர் ரீதியா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அதையும் தாண்டி நீ இப்ப மட்டும் என் பேச்சை கேட்கலன்னு வையா, இங்க இருக்க எல்லார்கிட்டயுமே நீ யார் அப்படின்ற விஷயத்த நான் ரிவீல் பண்ணிடுவேன்னு சொல்ல, இவங்க எதுவுமே பேசாம அங்க இருந்து வந்து எல்லாரும் முன்னாடியும் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஜெண்டரை வெளிப்படுத்தும் போது அங்க இருக்க எல்லாருமே முகம் சுழிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. பங்கள் இது பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல, இந்த கேஸை மட்டும் போக்கஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு, அதே சமயத்துல அந்த பாம்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ரைட்டர், அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு பாம்பு எடுத்து அவங்களோட நாக்கு பகுதியில் வைக்கும் போது பாம்பு தீண்ட ஆரம்பிக்குது. சோ பாம்போட விஷயத்தை வச்சு இவங்க போதையாக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு மங்கள் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த ரைட்டர் ஒரு பேக கல்லறை பக்கத்துல விட்டுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுல அவங்க ஒரு ரைட்டர் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. சந்தேகத்தின் பேர்ல அவங்களுக்கு போன் பண்ணி உங்களை நான் மீட் பண்ண முடியுமா, உங்களோட பேக் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்க கூட நேர்ல உரையாடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஒரு சில விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணா தெரிய ஆரம்பிக்குது. அதுல முக்கியமான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த பேக்ல உங்களோட ரைட்டிங் சம்பந்தப்பட்ட ஸ்டோரி எல்லாம் இருக்கும், அதுல வேற ஒரு பேரும் நேர்ல வேற ஒரு பேரும் வச்சிருக்காங்க அப்படின்றது. அண்ட் ரெண்டாவது அவங்களோட முதுகுல அந்த பாம்போட டாட்டூவை பாக்குறாங்க. சோ இத பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஹீரோயினை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் இந்த கதையை பத்தி கேட்க ஆரம்பிக்க, அது மூலமா தான் அந்த இறந்து போன நபருக்கும் அந்த ரைட்டருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ சந்தேகம் வலுக்க ஆரம்பிக்குது. அவங்களோட வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க பாம்பு எல்லாத்தையும் வளர்க்குறாங்க இல்லையா, அதோட எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வேக வேகமா கண்ணோட உள்ள பூந்து அவங்களை கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக இங்க என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவங்க ஒரு ரைட்டர் தான் இல்லையா, பிரபலமான ரைட்டர், இவங்களாலதான் இந்த ஷோ ஹிட் அடிச்சது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்காக அவார்டு எல்லாத்தையும் வாங்குறது மெயின் ரோலா இருக்க அந்த 2 பேரும் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவார்டு வாங்கும் போது அந்த நபர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கதை எல்லாமே நார்மலா தான் வருது, ஆனா நாங்க ஸ்பாட்ல இம்ப்ரூவைசேஷன் பண்றோம் இல்லையா, அது மூலமா தான் இந்த கதை ஸ்பெசிபிக் ஆகுது அப்படின்ற மாதிரி கதை எழுதுறவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி மீடியா முன்னாடி சொன்னதால இந்த கதை எழுதுறவங்கள பயங்கர கேவலமா மீடியாக்காரங்க சோசியல் மீடியா பேச ஆரம்பிக்குது. இதனால இவங்க பதிலுக்கு, அதாவது ரைட்டர் பாத்தீங்கன்னா பதிலுக்கு நிறைய விஷயங்களை பேசி விட்டுடுறாங்க. இதனால இது ஹீரோவோட இமேஜ் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நபருக்கு இவங்க ரைட்டரா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, இவங்க எழுதுற விஷயங்கள் எனக்கு எதுவுமே பிடிக்கல, ஒண்ணு இந்த கதையில இவங்க இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களை இந்த கதையில இருந்து தூக்குறாங்க. ஆனாலும் ப்ரொடியூசருக்கு வேற ஒரு நல்ல ரைட்டர் கிடைக்கவே இல்லை. இதனால வேற ஒரு பேர்ல நீ கதை எழுது, ஒரு மறைமுக எழுத்தாளரா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல மொத்த கிரெடிட்டுமே இப்ப திருடப்பட்டது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல தான் இந்த நபரை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா இந்த சீரியல் கதாநாயகனுக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு
இவங்களோட கதை மூலமாவே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியான ஒரு சீனை செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வண்டி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு லிஃப்ட் கேட்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க இல்லையா, அப்போ இவர் ட்ரக் எடுத்துட்டு போய் நின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல கதை எடுத்துட்டு சாதாரண ட்ரக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த மனுஷன் சர்வை பண்ணிடுவான், டெய்லி எடுக்கலாம். இதனால ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரக் அந்த நாயகனுக்கு சப்ளை பண்றாங்க இல்லையா, அவங்க கூட இவங்க அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. டீலிங் எல்லாத்தையும் பிடிச்சி 5 மடங்கு அதிகமா இருக்க பாய்சனா அவங்களுக்குள்ள, அதாவது பாம்போட பாய்சனா ஒரு ட்ரக் எடுக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மூலமா நடந்த விஷயங்கள் தான் இது அப்படின்ற மாதிரி இங்க ரிவீல் ஆகிக்கிட்டே இருக்கும்போது என்னோட கிரெடிட் தூக்குன அவனை நான் கொன்னதுதான் எனக்கு சரின்னு படுது, நான் பண்ணது கொலையே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஹீரோயின் கூட சண்டை போட ஆரம்பிக்க இத்தோட முடிவில் அவங்க, அதாவது இந்த ரைட்டர் அங்கிருந்து தப்பிக்கிறாங்க, ஹீரோயின் அங்க இருக்க பாம்புகளால தீண்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சாகர நிலைமையில இவங்க தவிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கிருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்ச கடமுக்கு போன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் சரியான சமயத்துல ஹாஸ்பிட்டல் கொண்டு போக இவங்க உயிர் பிழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இது நேரம் வரைக்கும் ஆக்சிடென்டா கருதப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த கேஸ் ஒரு மர்டர் மிஸ்டரியா மாறிடுச்சு. இப்போ அதை சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்க பயங்கரமா புகழ்ந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல எந்த ஸ்டேஷன்ல இவங்களை தரக்குறைவா பார்த்துக்கிட்டே இருந்தாங்களோ அதே ஸ்டேஷன்ல இவங்களுக்கு மரியாதை கிடைக்க ஆரம்பிக்குது. லிட்டரலி எல்லாரும் இவங்களை பார்த்து சல்யூட் அடிச்சுக்கிட்டே இருக்க பயங்கரமான சந்தோஷத்தோட இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸோ என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.